இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியுமா? காமன்வெல்த் டே. 50+ நேஷன்ஸ், காமன்வெல்த் நேஷன்ஸ்ல இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த காமனான லாங்குவேஜ் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு நாட்டிலையும் இங்கிலீஷ்ங்கிறத நம்ம ஆக்சென்ட் வித்தியாசமாவும், ஸ்லாங் வித்தியாசமாவும், ஏன் ஸ்பெல்லிங்ஸ், வேர்ட்ஸ் இது எல்லாமே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஸ்பெல்லிங் டிஃபரன்சஸ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ரியலைஸ், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ரியலைஸ், ஆர்கனைஸ், ஆர்கனைஸ், ஆனர், ஆனர், கலர், கலர். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெல்லிங்ஸ் மாறும். இதே நீங்க ஒரு சென்டென்ஸ்ல டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹாவ் அ சீட் அப்படின்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். டேக் அ சீட் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஐ அம் கோயிங் ஆன் ஹாலிடே இல்லைன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஐ அம் கோயிங் ஆன் வெக்கேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ்ல கூட டிஃபரன்சஸ் இருக்குங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல டேப், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஃபாசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிளாட், அபார்ட்மெண்ட், பிஸ்கட், குக்கீஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல நம்ம சிப்ஸ் சொல்லுவோம், அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? உங்களுடைய ஆன்சரை மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க உங்க வீட்ல இருந்தே கத்துக்க முடியும். ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சனல் ட்ரெயினர் கூட நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் சரி, என்ன டவுட்ஸ் கேட்டாலும் சரி, அவங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் தான் உங்களுக்கு நாங்க இங்கிலீஷ் ஹவுஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், நீங்க ஒரு ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும்னாலும் இட்ஸ் a big yes from our side. சோ நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. நம்ம இங்கிலீஷ் ஹவுஸ் கோர்ஸ்ல மறக்காம ஜாயின் பண்ணுங்க.